அனைவருக்கும் வணக்கம். வாக்கிய பஞ்சாங்கத்தின் படி பார்த்தீங்க அப்படின்னா மே மாதம் 26ஆம் தேதி காலையில் 11:07 இந்த நேரத்தில் சரியாக 2026ஆம் ஆண்டுக்கான குரு பெயர்ச்சி இப்போ நடந்திருக்கு. முக்கியமாக திருக்கணித பஞ்சாங்கத்தின் படி ஜூன் 2ஆம் தேதி பெயர்ச்சியாக இருக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையில் இப்போ நடந்திருக்கக்கூடிய இந்த குரு பெயர்ச்சியின் காரணமாக என்னென்ன மாதிரியான பலன்கள்லாம் ஒரு சில ராசிக்காரங்க பெற போகிறாங்க அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. குறிப்பாக இந்த குரு பெயர்ச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியத்துவம் பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. ஏன் அப்படின்னா குரு பகவான் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகக்கூடிய நிகழ்வு குரு பெயர்ச்சி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த குரு பெயர்ச்சி மிதுன ராசியில இருந்து கடக ராசிக்கு தற்போது அதாவது 11:08 இந்த நேரத்தில் பெயர்ச்சி ஆகியிருக்கு. முக்கியமாக ஆலங்குடி குரு பகவான் கோவிலில் இதற்கான வழிபாடுகள், சிறப்பு வழிபாடுகள், அபிஷேகங்கள் இவையெல்லாம் செய்து வழிபாடு செய்திருக்காங்க. இந்த குரு பெயர்ச்சியால் ஒரு சில ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன், குறிப்பாக ஜாக்பாட் யாரெல்லாம் எச்சரிக்கையாக இருக்கணும், இதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் முழுமையாக தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோவை பார்க்கக்கூடிய நீங்கள் குரு பகவானை போற்றி என்ற வாசகத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க. குறிப்பாக நீங்கள் 12 ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிட்டுருங்க. நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ பார்க்கக்கூடிய உங்களுக்கு வீட்டில் நிறைய பிரச்சனை இருக்குது. முக்கியமாக வீட்டில் ஏதோ ஒரு அமானுஷ்யமான விஷயம் நடக்குது. முக்கியமாக எதிர்மறையான விளைவுகளே நடக்குது. ஒரு திடீர்னு அடிபடுறது, வீட்டில் பிரச்சனை, சண்டை சச்சரவு, பிரிவு இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நல்ல ஜோதிடர்கிட்ட பார்க்கும்போது அது சரி செய்ய முடியும். இந்த வீடியோக்கு கீழே நான் ஒரு ஜோதிடருடைய எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். நிச்சயமாக உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். 2026ஆம் ஆண்டு 26/5 இந்த நாளில் குரு பகவான் தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் இருந்து தைரிய வீரியஸ்தானத்துக்கு மாறுகிறார் அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தது. தைரிய வீரியஸ்தானத்திற்கு மாறக்கூடிய குரு பகவான் தன்னுடைய 5ஆம் பார்வையால் பாக்கியஸ்தானம், தன்னுடைய 7ஆம் பார்வையால் லாபஸ்தானம், தன்னுடைய 9ஆம் பார்வையால் ராசி ஆகியவை பார்க்கிறார் அப்படின்னு சொல்லலாம். இதனால் பலன்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு தைரியஸ்தானத்தில் இடம்பெறுவது ரொம்ப சிறப்பு. பணவரவு புதிய இனங்களில் வந்து சேரும். மற்றவங்களுக்கு இயன்ற உதவிகளை செய்து மகிழ்வீங்க அப்படின்னு நிறைய பயனுள்ள தகவல்கள் யாருக்கு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த குரு பகவான், இந்த குரு பெயர்ச்சியுடைய பலன்கள் சொல்லப்படுது. மேலும் ரிஷபராசிக்காரர்களுக்கு பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது தம்பி தங்கை உங்களுடைய கருத்துக்கு கண்டிப்பாக மதிப்பு கொடுப்பாங்க. வீடு வாகனத்தில், நிலம் ஆகியவற்றில் தேவையான நவீன மாற்றம் செய்வீங்க. புதிய வீடு வாங்குவதற்கான யோகம் கண்டிப்பாக உண்டாகும். குழந்தைகளுடைய எதிர்பார்ப்பை நீங்கள் நிறைவேற்றுவீங்க. உங்கள் மீதான பாசமும் அதிகரிக்கும். பூர்வ சொத்துல வருமானம் கண்டிப்பாக அதிகரிக்கும். தம்பதியர் ஒருவருக்கு ஒருவர் பாசத்தோடு நடந்து குடும்பத்தில் மகிழ்ச்சியை நிலைநாட்டுவாங்க. நண்பர்களால் உதவி தக்க சமயத்தில் உங்களுக்கு கிடைக்கும். நல்லவர்களுடைய அறிமுகம் கிடைக்க பெறுவீங்க. உடல் பலம் கண்டிப்பாக கூடும். தொல்லை கொடுத்து வந்த வியாதிகள் இருந்த இடம் தெரியாமல் மறையும். தந்தை வழி உறவுகளிடம் இருந்து வந்த பகை உணர்வு நீங்குவதோடு உங்களுக்கு உதவியும் கண்டிப்பாக கிடைக்கும். திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு திருமண முயற்சி எளிதில் நிறைவேறும். திட்டமிட்டபடி மங்கள நிகழ்ச்சி சிறப்பாக நடக்கும். தங்களுடைய தொழிலில் அமோக வளர்ச்சியும் தாராள லாபமும் பெறுவீங்க அப்படின்னு ரிஷபராசிக்காரர்களுக்கு சொல்லப்படுது. தொழிலதிபர்களும் விறுவிறுப்பாக செயல்பட்டு நல்ல ஒரு முன்னேற்றத்தை காண்பாங்க. அதே போல் புதிய கிளை துவங்குவதற்கான திட்டம் இப்போ உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். கண்டிப்பாக தன வரவு பெருகும். லட்சியங்கள் நிறைவேறும். பேரும் புகழும் கண்டிப்பாக இருக்கும். வளமான வாழ்க்கை உங்களுக்கு இப்போது பொற்காலமாக முடியும் அப்படின்னு சொல்லலாம். அற்புதமான திருப்பங்கள் அவ்வப்போது நிகழும். கடல்சார் பொருட்கள், கட்டுமான பொருட்கள், ஆட்டோமொபைல்ஸ் உபரி பாகங்கள், வியாபாரம் செய்கிறவங்க, வாடிக்கையாளர்களுடைய ஆதரவால் அதிக லாபம் காண்பாங்க. மற்ற வியாபாரிகளுக்கு விற்பனை கூடுறதோடு அடிக்கடி வெளியூர் சென்று ஆதாயத்தோடு திரும்புவீங்க. அரசு துறையில் பணிபுரியறவங்க சிறப்பாக செயல்பட்டு பணிகளை குறித்த காலத்தில் முடிப்பாங்க. பதவி உயர்வு, விரும்பிய பணி இடமாற்றம் இவை எல்லாமே கிடைக்கும். தனியார் துறையில் பணிபுரியறவங்க நிர்வாகத்திடம் நல்ல மதிப்பு பெறுவாங்க. எதிர்பார்த்த சலுகை அனைத்தும் கிடைக்கும். சக பணியாளர்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும். பணிபுரியக்கூடிய பெண்கள் ஆர்வத்தோடு கடமையாற்றி குறித்த காலத்தில் பணிகளை செய்து முடிப்பாங்க. சம்பள உயர்வு, பதவி உயர்வு ஆகிய சலுகைகள் பெறுவாங்க. எதிர்பார்த்த கடன் உதவி தேவையான சந்தர்ப்பத்தில் கண்டிப்பாக கிடைக்கும். குடும்ப பெண்கள் கணவருடைய அன்பை பெறுவாங்க. குடும்ப தேவைக்கான பண வசதி கிடைத்து சந்தோஷ வாழ்வு நடத்துவாங்க. உறவுகள் மத்தியில் அந்தஸ்து கூடும் அப்படின்னு சொல்லலாம்.
முக்கியமாக மாணவர்களுக்கு நல்ல மாற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த குரு பயிற்சி ரிஷபராசிக்காரர்களுக்கு இருக்க போகுது. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த பெயர்ச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனதில் மகிழ்ச்சியான எண்ணங்களை கொடுக்கும். திடீரென்று அவசர முடிவு எடுக்க வேண்டியது இருக்கலாம். கோபத்தை கட்டுப்படுத்துறது மூலமாக நட்பு, அதே போல் உறவுகளிடம் சுமூகமான நிலை நீடிக்கும். உல்லாச பயணம் செல்லக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். மேலும் ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த பயிற்சியால் பண வரத்து கண்டிப்பாக கூடும். உங்களுடைய செயல்திறமை அதிகரிக்கும். நீண்ட நாளாக இழுபறியாக இருந்த வேலையெல்லாம் கண்டிப்பாக இந்த நேரத்தில் நீங்கள் செய்வீங்கன்னு சொல்லலாம். உங்களுக்கு அதிர்ஷ்டமான கிழமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய், வியாழன், வெள்ளி. இது உங்களுக்கு அதிர்ஷ்டமான கிழமையாக இருக்குது. இதுபோல் இந்த குரு பயிற்சி பலன்களில் முக்கியமாக அடுத்ததாக என்ன ராசிக்கு பார்க்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த குரு பயிற்சி பலன்களாக மேஷ ராசிக்காரர்களுக்கு என்ன சொல்லப்படுகிறது அப்படின்னு பார்க்கலாம். மேஷராசிக்காரர்களுக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சிக்கு குறைவு இருக்காது. கணவன் மனைவி ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. அக்கம் பக்கத்தினரிடம் வீண் பேச்சை தவிர்க்கிறது நல்லது. சிலருடைய வீட்டில் பொருட்கள் திருடு போக வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் கவனமாக இருக்கணும். விருந்து விழா அப்படின்னு சென்று வருவீங்க. தடைப்பட்ட திருமணம் கண்டிப்பாக கைகூடும். குடும்பத்தில் சின்ன சின்ன பிணக்குகள் வரலாம். புதிய வீடு கட்ட வாய்ப்புகள் வரும். குடும்ப பெரியவர்களுடைய ஆலோசனையை கேட்டு நடக்கிறது நல்லது. இளைய சகோதர சகோதரிகள் மூலமாக மிகுந்த நன்மை கிடைக்கும். பிரிந்திருந்த தம்பதிகள் கூட ஒன்று சேருவாங்க. நன்மைகள் தொடர்ந்த வண்ணம் இருக்கும். பண பிரச்சனைகளில் உங்களை திக்கு முக்காட வைத்தாலும் கூட அவ்வப்போது பண வரவிற்கு குறைவு இருக்காது. குடும்ப செலவுகளை எப்படியும் நீங்கள் சமாளிக்க வாழ்க்கை துணை உதவுவாங்க. பூர்வீக பித்ருராஜனுடைய சொத்துக்கள் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே முடிவுக்கு வரும். அதே போல் ஜீவனம் சம்பந்தமான விஷயங்களில் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். வளமும் வசதியும் அதிகரிக்கும். அது மட்டும் இல்லாமல் தம்பதியரிடையே இருந்த பிரச்சனைகள் எல்லாம் முடிந்து அன்பு மேம்படும். உறவினர் வகையில் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே தீரும். வழக்கு விவகாரங்கள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். நீண்ட நாளாக இருந்து வந்த தேக்க நிலை மறையும். திட்டமிட்ட பணிகள் அனைத்தும் தொய்வின்றி நடக்கும். ஏற்கனவே செய்த தவறுகளை திருத்தி கொள்ள பார்ப்பீங்க. நல்வழி காட்ட நல்லவர்கள் வருவாங்க. கொடுக்கல் வாங்கல்ல இருந்து வந்த குறைகள் அனைத்தும் நிவர்த்தியாகும். கடன் வாங்க வேண்டி வந்தாலும் கூட அனைத்துமே திருப்பி அடைப்பதற்கான வழி உங்களுக்கு இந்த நேரத்தில் கிடைக்கும். உத்தியோகத்தில் வழக்கமான பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்றவை கிடைக்கும். இடமாற்றம் ஏற்பட வாய்ப்புண்டு. வேலை பளு குறையலாம். சிலர் இழந்த பதவியை கூட மீண்டும் பெறுவதற்கான வாய்ப்புண்டு. வேலையின்றி இருக்கிறவங்களுக்கு கூட வேலை கிடைக்க வாய்ப்புண்டு. அது மட்டும் இல்லாமல் சிலர் தொய்வு நிலையில் இருந்து விடுபடுவாங்க. வெளியூர் பயணம் உங்களுக்கு கண்டிப்பாக அனுகூலத்தை கொடுக்கும். வேலையில் சிலருக்கு வெறுப்பு வரலாம். எனவே மேல் அதிகாரிகளிடம் அனுசரித்து போகிறது நல்லது. உடன் இருந்த தொல்லைகள் கொடுத்து வந்தவங்க கூட உங்களை விட்டு விலகுவாங்க. வரவு செலவு கணக்கை சரியாக வைத்துக்கொள்வது நல்லது. குறைந்த முதலீட்டில் புதிய வியாபாரம் தொடங்கலாம். வியாபாரத்தை விரிவுபடுத்துறது ரொம்ப நல்லது. இதுபோல் அடுத்ததாக நாம் இப்போது மேஷராசிக்காரர்களுக்கான பலன்கள் பார்த்தோம். இதுபோல் அடுத்ததாக கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி பலனாக என்ன சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தா, லாபஸ்தானத்தில் வரக்கூடிய குரு உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றங்களை ஏற்படுத்துவார். நன்மையும் சிரமமும் கலந்த பலன் வாழ்க்கையில் உண்டாகலாம். தாராள பண புழக்கம் இருந்தாலும் கூட குறுக்கிடக்கூடிய சிரமங்களை நீங்கள் குறித்து விடுவீங்க. தம்பி தங்கையினுடைய எதிர்பார்ப்புகள் ஓரளவு நிறைவேற்றுவீங்க. வீடு வாகனத்தில் தேவையான நடைமுறை மாற்றங்களை செய்து முடிப்பீங்க. புத்திரர் வேண்டாத நட்பும் பிடிவாத குணமும் கொண்டு செயல்படுவாங்க. இதமான அணுகுமுறையால் அவர்களை பக்குவப்படுத்தி நல்வழிப்படுத்துவீங்க. ஆன்மீக நாட்டம் அதிகம். நல்லவர்களுடைய ஆலோசனையை கேட்டு பெறக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமையும். உங்களுக்கு வீண் விவகாரங்களில் தலையிடாமல் இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லப்படுறதால வீண் விவகாரங்கள் எதிலும் தலையிட வேண்டாம். அடுத்ததாக துலாம் ராசி. துலாம் ராசிக்காரர்களுக்கு பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த பயிற்சியில் உங்களுடைய பலத்தை நீங்கள் உணர்ந்து கொள்ளக்கூடிய புக்தியும் புதிய நம்பிக்கையும் ஏற்படும். எங்கே போனாலும் உங்களுக்கு நன்மையே நடக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த அளவுக்கு பாதுகாப்பை இந்த பயிற்சி காலம் உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். அந்த வாழ்வில் நீங்கள் ஓடி ஓடி உழைத்து முன்னேற புதிய வாய்ப்புகள் உங்களுடைய வாசல் கதவை தட்டும். இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொள்வதால் நன்மையும் தாராள வருமானமும் உங்களுக்கு கிடைக்கும். குடும்ப தேவை
தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீங்க. மகிழ்ச்சியும் நிம்மதியும் அதிகரிக்கும். தம்பி தங்கைகளுக்கு திட்டமிட்ட திருமண நிகழ்ச்சி நல்லபடியாக நடக்கும். வீடு வாகன வகையில் செய்ய இருந்த மாற்றம் சிறப்பாக நிறைவேற்றுவீங்க. பிள்ளைகளுடைய செயல்திறனை வளர்த்து படிப்பு பணி தொழிலில் நல்ல முன்னேற்றம் காண்பீங்க. வேலையில்லாத குழந்தைகளுக்கு தகுந்த பணி கண்டிப்பாக கிடைக்கும். சொத்து வாங்க கண்டிப்பாக உங்களுக்கு யோகம் உண்டாகும். பூர்வ சொத்தில் கிடைக்கக்கூடிய வருமானம் கண்டிப்பாக உயரும். உடல் நலம் நன்றாக இருக்கும். ஆடம்பர செலவுகள் செய்யக்கூடிய எண்ணம் மேலோங்கலாம். தம்பதியருடைய ஒற்றுமை பார்த்தீங்கன்னா துலாம் ராசிக்காரர்களுக்கு இப்போது ரொம்ப சிறப்பாக இருக்க போகுது. முக்கியமாக வியாபாரம் செய்கிறவங்களுக்கு அபரிவிதமான பணவரவு கிடைக்கும். அவ்வப்போது ஏற்படக்கூடிய தடைகளை கூட கடக்க வேண்டியது இருக்கலாம். பணியாளர்களுடைய தேவைகளை நிறைவேற்றி நல்ல பெயர் பெறுவீங்க. அதே போல் சங்கங்களில் சிலருக்கு பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புண்டு. சோம்பலை தவிர்த்து உழைத்தாலும் அனைத்து விதமான இனங்களிலுமே நீங்கள் வெற்றி பெறுவீங்க அப்படின்னு சொல்லலாம். அதே போல் மின்னணு சாதனங்கள் சார்ந்த வியாபாரம் செய்கிறவங்க விற்பனையில் நல்ல முன்னேற்றம் அடைவாங்க. அதிக லாபம் கண்டிப்பாக கிடைக்கும். சேமிப்பு உயரும். புதிய நிறுவனங்களில் அதிக சரக்கு கொள்முதல் செய்வீங்க. வெளிநாட்டு பொருட்களை விற்பனை செய்யறதுக்கான லாபம் இப்போது இந்த நேரம் உங்களுக்கு உண்டு அப்படின்னு சொல்லலாம். உத்தியோகஸ்தர்கள் தங்களுடைய பணிகளை எளிதாக நிறைவேற்றுவாங்க. அதிகாரிகளுடைய பாராட்டு, நல்ல சம்பளம், பிற சலுகைகள் பெறதுக்கான வாய்ப்புகள் இப்போ உண்டு. அனுபவசாலிகள் தந்தையினுடைய ஆலோசனையை ஏற்று நடக்கிறதால பணியில் உயரிய பலன்களை பெறுவீங்க. பணியும் பெண்கள் நிர்வாகத்தினுடைய வழிகாட்டுதலை எளிதாக புரிந்து கொள்பவங்க. அதே போல் பணி இலக்கு திட்டமிட்ட காலத்தை விட சீக்கிரமாக முடிக்கக்கூடியதாக இருக்கும். உயர்ந்த பதவி உயர்வு அதே போல் சலுகைகள் கிடைக்கிறதுக்கான நேரமாக இருக்கும். குடும்ப பெண்கள் கணவரை அனுசரித்து போகிறது நல்லது. குடும்ப செலவுகளை பண வசதி தாராளமாக உங்களுக்கு கிடைக்கலாம். மகிழ்ச்சிகர வாழ்வு முறை தொடரும். புத்திர பேரு விரும்புகிறவங்களுக்கு அனுகூலமான விஷயங்கள் நடக்கலாம். ஆபரண சேர்க்கை தகுதிக்கு ஏற்ப கண்டிப்பாக கிடைக்கும். சுயதொழில் புரியக்கூடிய பெண்கள் கூடுதலான ஆர்டர் கிடைத்து உற்பத்தி விற்பனை உயர்த்துவாங்க. உபரி பண வரவு கண்டிப்பாக உண்டு. மாணவர்களுக்கு தேர்ச்சி பெறக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குது. ஆராய்ச்சி மாணவர்கள் சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி வெளிநாடு செல்ல முயற்சிக்கலாம். சக மாணவர்கள் படிப்பில் உதவுவாங்க. படித்து முடித்தவங்களுக்கு வேலை வாய்ப்பில் முன்னுரிமை கிடைக்கும். சுற்றுலா பயண திட்டத்தில் நல்ல விதமான நிறை கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். அரசியல்வாதிகள் கடந்த காலத்தில் ஏற்பட்ட குளறுபடியை சரி செய்வாங்க. உடன் உள்ளவர்கள் உங்களுடைய பணிகளை சிறக்க உதவுவாங்க. அரசு அதிகாரிகளுடைய மதிப்பை பெற்று திட்டங்களை எளிதாக நிறைவேற்றுவாங்க. சுப நிகழ்ச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிறப்பாக நிறைவேற்றக்கூடியதாகவும் தள்ளி தள்ளி போய் கொண்டிருக்கக்கூடிய அனைத்து சுபகாரியங்களையும் குரு நடத்தி வைப்பார். அதே போல் உங்களுக்கு எந்த காரியத்தை நினைத்தாலும் எடுத்தாலும் அதை நீங்கள் பயந்து கொண்டு இருப்பீங்க. பயமே இனி வேண்டாம். அந்த பயத்தை தூக்கி தூர போடுங்க. எந்த காரியத்தையும் துணிந்து செய்யக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இளைய சகோதரருடைய உடல்நிலையில் அதிகமான கவனம் தேவை. தாயார் உங்களுக்கு வெளியில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். வீடு வாகன யோகம் இவையெல்லாம் ஏற்படும். ரொம்ப காலமாக நீங்கள் வசூலாகாமல் இருந்த கடன் கூட இந்த நேரத்தில் வசூலாகும். உடல்நிலையில் நல்ல கவனம் வேண்டும். இயந்திரங்களை கையாளும் போது கண்டிப்பாக எச்சரிக்கையோடு இருக்கிறது நல்லது. கொஞ்சம் கோபத்தை குறைச்சிக்கிறது இந்த நேரம் நல்லது. இந்த பயிற்சியால் குடும்பத்தில் தாய் தந்தை கிட்ட பெரியவர்களிடம் அனுசரித்து போகிறது ரொம்ப நல்லது. பெண்களுக்கு மனக்குறைகள் நீங்கி மனதில் நம்பிக்கை உண்டாகும். பண வரத்து கண்டிப்பாக கூடும். குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் தீரும். இந்த பயிற்சியால் சொந்தம் நட்பு வகையில் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. சில நேரத்தில் விபரீதமான எண்ணம் தோன்றலாம். ரொம்ப கவனமாக இருக்கணும். முக்கியமாக தொழில் வியாபாரம் தொடர்பான விஷயங்களில் சாதகமான பலன் கிடைக்கும். கடன் பிரச்சனைகள் கண்டிப்பாக குறையும். எதிர்பார்த்த பண உதவி கிடைக்கும். கூட்டு தொழில் செய்கிறவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த பயிற்சியால் உத்தியோகஸ்தர்கள் மிகவும் கவனத்தோடு செயல்படுறது நல்லது. கணவன் மனைவிக்கு இடையில் திடீர் கருத்து வேற்றுமை ஏற்பட்டு நீங்களாம். குடும்ப உறவினர்களால் வீண் அலைச்சல் உண்டாகலாம். மன வலிமை உங்களுக்கு அதிகரிக்கலாம். உறவினர்கள் மத்தியில் மதிப்பு கூடும். நன்மை தீமை பற்றிய கவலை உங்களுக்கு இல்லாமல் எதையும் செய்ய முற்படுவீங்க. குலதெய்வத்தை தினமும் வணங்கி வர எல்லா நன்மைகளுமே உண்டாகும். எதிர்பார்த்த காரிய வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும். அதிர்ஷ்டமான எண்கள் உங்களுக்கு 2, 6, 7, 9. அதிர்ஷ்டமான திசைகள் மேற்கு வடக்கு. அதிர்ஷ்டமான கிழமைகள் திங்கள் செவ்வாய் வியாழன்.
என்ன நண்பர்களே, இன்றைக்கி வீடியோவில் இந்த குரு பயிற்சியால் ஒரு சில ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்களையெல்லாம் பெற போகிறாங்க அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.